Exercise 9.4 evaluate the following. Question number 3 integral 0 to 1 by root 2 e power a sin inverse of x into sin inverse of x divided by 1 root of 1 minus x square dx. இப்போ இந்த integral evaluate பண்ணனும். Solution let I equal to integral 0 to 1 by root 2 e power a sin inverse of x into sin inverse of x divided by root of 1 minus x square into dx. So இந்த integral எந்த மெத்தட்ல evaluate பண்ணனும் அப்படிங்கற ஐடியா பாருங்க. Inverse trigonometric function sin inverse of x வந்துட்டு அது வந்தாலே inverse trigonometric function வந்தாலே உங்களுக்கு வந்து variable change method ஓகேவா. லிமிட் என்ன லிமிட் இருந்தாலும் பரவாயில்லை, எனி லிமிட். ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா inverse trigonometric function இப்படி இருந்துச்சுனா variable change மெத்தட்ல செய்யணும் ஓகேவா. சோ இப்போ இந்த variable change மெத்தட்ல செய்யிறதுக்கு நம்ம let u equal to என்ன எடுத்துக்கலாம் அப்படினா sin inverse of x அப்படிங்கறத எடுத்துக்கலாம். வேரியபிள் சேஞ்ச்னாலே டிஃபரன்ஷியேட் பண்ணனும். du இத டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க வந்து sin inverse of x க்கு வந்து 1 by root of 1 minus x square. அப்புறம் x டிஃபரன்ஷியேட் பண்ணா into ஒரு dx. சோ இப்போ லிமிட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படினு சொல்லி பார்க்கணும். சோ x இங்க வந்து u. சோ x ஓட லிமிட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்குனா 0 to 1 by root 2 னு கொடுத்திருக்கு. 0 to 1 by root 2. So இப்போ 0 இதில் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? u ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? sin inverse of 0 ஓட வேல்யூ 0. அப்புறம் 1 by root 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா sin inverse of 1 by root 2 வந்து pi by 4 45 டிகிரி ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிளை சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோம். i ஈக்குவல் எப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லிமிட் 0 to 1 by root 2 அப்படிங்கிறது வந்து 0 to pi by 4 கன்வெர்ட் ஆயிருக்கு ஓகேவா. ஸோ அப்போ இன்டெக்ரல் 0 to pi by 4 into அங்க உள்ள இன்டெக்ரலுக்குள்ள என்ன இருக்குன்னா e power a sin inverse of x க்கு பதிலா நம்ம u சப்ஸ்டிட் பண்ணிடலாம் u. அப்புறம் இங்கே sin inverse of x இருக்கு, அதுக்கு பதிலா ஒரு u சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அடுத்து இந்த dx அப்புறம் root of 1 minus x square அதுக்கு பதிலா நம்ம என்ன போட்டுடலாம்னா du சப்ஸ்டிட் பண்ணிடலாம் into du. ஸோ வேரியபிளை சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். இப்போ வந்து இன்டெக்ரல் UDV மெத்தட்ல இது உங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன். அதாவது ஒரு பாலினாமியல் e பவர் டேம் இப்படி இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் UDV மெத்தட்னு சொல்லியிருக்கேன் ஓகேவா. லிமிட் என்ன லிமிட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு பாலினாமியல் e பவர் ஆர் சைன் ஆர் காஸ் இந்த மூணுல ஏதாவது இருந்துச்சுன்னா இன்டெக்ரல் UDV மெத்தட்ல செய்யணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாலினாமியல் u வந்து ஒரு பாலினாமியலா கன்சிடர் பண்ணிக்கிடுங்க. e பவரை வந்து நம்மளுக்கு அந்த e பவர் டேமுக்கு e பவர் டேம் இருக்கு ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் UDV மெத்தட்ல செய்யணும். இன்டெக்ரல் UDVனாலே உங்களுக்கு நான் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேம் டிஃபரன்ஷியேஷன், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேம் எழுதுறோம்ல அது வந்து டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. அப்புறம் ஃபார்முலால பிளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டிவா போடணும் சிம்பிள் ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்னன்னா u டேம் வந்து எப்பவுமே e பவர் சைனு காஸ் எல்லாம் வரக்கூடாது ஓகேவா. அதனால இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க. அதனால 0 to pi by 2 u 0 to pi by 4 சாரி pi by 4 u e power a u into du. ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் டேம் u அப்படியே எடுத்து எழுதணும், இந்த டேமை இன்டெகிரேட் பண்ணணும். e பவர் இன்டெகிரேட் பண்ணால் e பவர் a u தான். அப்புறம் இந்த a u டிஃபரன்ஷியேட் பண்ணி கீழே எழுதுனா ஒரு a வரும், ஃபார்முலால மைனஸ். இனி இந்த டேம் டிஃபரன்ஷியேஷன் ஃபர்ஸ்ட் டேம், செகண்ட் டேம் இன்டெகிரேஷன். u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, e பவரை இன்டெகிரேட் பண்ணா e பவர் a க்கு e பவர் a u தான். அப்புறம் இந்த a u டிஃபரன்ஷியேட் பண்ணி டினாமினேட்டர் எழுதுவோம், அங்க ஒரு a வரும், ஏற்கனவே ஒரு a இருக்கு, அதனால a ஸ்கொயர் வந்துடும். ஸோ இதோட இன்டெகிரேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 ஆயிரும், அதனால இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். லிமிட் 0 to pi by 4 இருக்கு. ஸோ இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த டேம்லாம் வரும்னு பாருங்க. அப்பர் லிமிட்ல 2 டேமுமே வரும், லோவர் லிமிட்ல ஃபர்ஸ்ட் டேம் மட்டும் வராது. ஏன்னா 0 போடும்போது இந்த யூக்கு பதிலாக 0 போட்டீங்கன்னா 0 இன்ட்டு இந்த டேம் 0 ஆயிரும், இந்த டேம் வரும் ஓகேவா. ஸோ 3 டேம்ஸ் வருது, அப்பர் லிமிட்டுக்கு 2 டேம், லோவர் லிமிட்டுக்கு 1 டேம். ஸோ pi by 4 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? யூக்கு பதிலாக pi by 4 e பவர் a pi by 4 டிவைடட் பை a. நெக்ஸ்ட் மைனஸ் e பவர் a pi by 4 டிவைடட் பை a ஸ்கொயர் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த டேம் கிடையாது ஓகேவா, இந்த டேம் கிடையாது. லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம், இந்த மைனஸும் லோவர் லிமிட் மைனஸும் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். e பவர் 0 ஓட வேல்யூ வந்து 1. இங்க u ஒரு இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணோம்ல, அப்போ வந்து e பவர் 0 வந்து 1 டிவைடட் பை a ஸ்கொயர்னு வரும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து e பவர்
a பை பை 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பை பை 4a மைனஸ் இந்த டேர்மில் 1/a ஸ்கொயர்னு வருது ப்ளஸ் இங்கே தனியாக இது ஒரு டேர்ம் இருக்குது 1/a ஸ்கொயர். ஸோ இதுதான் இந்த இன்டகிரலோட ஆன்சர்.